இந்நேரம் பிரேக் முடிஞ்சிருக்கோமா? இப்ப தெரிஞ்சிடும் அந்த பிசாசு பிடிச்ச சீமாட்டி யாருன்னு. கொடுங்க, அந்த எஃப்எம் ஆன் பண்றேன். ஏமா அடிச்சீங்க? நீங்க டிரைவர் வேலை பார்க்க வந்தியா இல்ல ரேடியோ கேட்க வந்தியா? நீ ரேடியோ கேட்கறத நான் பார்த்தேன், கொன்றுவேன் உன்னை. போய் வேலையை பாரு. ஏய், இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்க? போய் முதல்ல வேலையை பாரு. இந்நேரம் சாரதா நம்ம பேரை சொல்லி இருப்பாளா? இதுக்கு ரேடியோ ஆன் பண்ணி பார்க்கலாம். சரி நேயர்களே, நம்ம சாரதா அம்மாவை கொடுமைப்படுத்தின அந்த சீமாட்டி யாருன்னு இப்ப தெரிஞ்சிரும். சொல்லுங்கம்மா, அந்த சீமாட்டி யாரு? அந்த சீமாட்டி யாருங்கிற உண்மையை நான் உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்போ இந்த ப்ரோக்ராம அவங்களும் ரேடியோல கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் அவங்கள பத்தி இவ்ளோ நேரம் சொன்னதே அவங்களுக்கு இந்நேரம் நெஞ்சு வலியே வந்துடும். இதுக்கு மேலேயும் நான் அவங்க பேரை சொன்னேன்னு வைங்க, அதிர்ச்சியில அடுத்த நிமிஷமே அவங்க உயிரே போனாலும் போயிடும். அதனால அவங்க மேல நான் பரிதாபப்பட்டு அவங்களுக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால அவங்க பேரை நான் இன்னொரு நாள் சொல்றேன்மா. என்னம்மா நீங்க கடைசி வரைக்கும் அவங்க பேரை சொல்லாமலே விட்டுட்டீங்களே? கவலைப்படாதம்மா, அவங்களுக்கும் எனக்கும் இன்னும் ஒரு 10 நாள்ல ஒரு முக்கியமான கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க நான் சரி செஞ்சுட்டு சரியா 10வது நாளோ இல்ல அதுக்கு முன்னாடியோ அவங்க யாருங்கிற உண்மைய நிச்சயம் நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். என்னம்மா சொல்றீங்க? எனக்கா? அது உனக்குன்னா உன் கூட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொன்னேன். ஓ அப்படியா? சரிங்கம்மா, இந்த கால பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரச்சனை சோதனை எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த நேரத்துல தான் நாம துவண்டு போகாம 100% பலத்தோட ஜெயிச்சு காட்டணும். நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நாம வாழ்ந்தும் காட்டணும். அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனை. உனக்கே சொல்றேன் தென்றல், உனக்கு தென்றல்னு உங்க அம்மா அப்பா ஆசையா பேர் வச்சிருக்கலாம். ஆனா தேவைப்படுற நேரத்துல தேவைப்படுறவங்க கிட்ட நீ புயலாவும் மாறணும். எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் சுயத்தை இழந்துடவே கூடாது. என்ன மாதிரி அம்மாவுக்காக அப்பாவுக்காகன்னு எந்த சீமாட்டிக்கிட்டையும் உன் தன்மானத்தை நீ அடகு வச்சிராத. கண்டிப்பா அம்மா, உங்களை மாதிரி ஒரு ரியல் ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணத நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே நேர்களே, இன்னைக்கு சாதனை பெண்கள் நிகழ்ச்சியில நம்ம சாரதா அம்மாவை சந்திச்சது என்ன மாதிரியே உங்களுக்கும் பெரிய உத்வேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சாதனை பெண்கள்.
கட் பண்ணு. ஏங்க நிஜமாவே கொஞ்சம் உருக்கமா தான் இருந்துச்சுல்ல? சித்து, சொல்லுங்க தென்றல். ஆண்டிய உங்க வீட்ல டிராப் பண்ணிடு. சரி ஓகே. சித்து இப்போ வந்துருவா அத்தை. ஆண்டாள் பாட்டி ரொம்ப நேரமா நெஞ்சு வலியோட இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உன் பாட்டியை எதுக்கும் டென்ஷன் ஆகாம கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருக்க சொல்லுமா. சரிங்க அத்தை, நான் வரேன். தென்றல், சொல்லுங்க அத்தை. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். சொல்லுங்க, என்ன உண்மை? அந்த சீமாட்டி யாருன்னு உனக்கு சொல்லவா? சொல்லுங்க. கிட்ட வா. நான் இப்பவே போய் அவங்கள பாக்குறேன். என்னடி இன்டர்வியூல கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லவே இல்லை? என்ன என் மேல பயமா? இவ்வளவு பயம் இருக்கும்போது எதுக்காகடி தேவையில்லாம ஊர்ல இருந்து கிளம்பி வந்து எஃப்எம்ல இன்டர்வியூலாம் கொடுத்து பெரிய பில்டப் பண்ண? என் மாமியாரே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? நான் இன்டர்வியூல மட்டும்தான் உங்களை பத்தி சொல்லாம விட்டேன். ஆனா நேர்ல சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிட்டேன். யார்கிட்டன்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, நம்ம தென்றல் கிட்டதான். இன்டர்வியூ பிரேக்ல தென்றல் கிட்ட நீங்க தான் என்ன கொடுமைப்படுத்தின அந்த சீமாட்டின்னு மறக்காம சொல்லிட்டேன். இப்போ அந்த தென்றல் புயலா மாறி நேரா உங்களை நோக்கிதான் வந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சா அந்த புயலை எதிர்கொள்ளுங்க மாமியாரே. ஐயோ, இந்த சாரதா சொல்ற மாதிரி இப்ப தென்றல் இங்க வந்துட்டா நாம அவளை எப்படி சமாளிக்க போறோம்? வேற வழி இல்ல. இன்னும் 10 நாள்ல எப்படியாவது தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம். அது வரைக்கும் நாம தென்றலை சந்திக்காம இருக்கிறதா நல்லது. ஹலோ பாட்டி, தென்றலுக்கு ஷோ முடிஞ்சிருச்சு பாட்டி. தென்றலை கூட்டிக்கிட்டு தான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன். இன்னொரு 15 மினிட்ஸ்ல தென்றல் உங்க முன்னாடி நிப்பா பாட்டி.
இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். தென்றல நீ இங்க கூட்டிட்டு வர வேண்டாம். நீ அவளை அவ வீட்லயே கொண்டு போய் டிராப் பண்ணிடு. என்ன பாட்டி, நீங்க தானே உங்களுக்கு நெஞ்சு வலின்னு தென்றலை கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க. தென்றல் வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா நெஞ்சு வலி குறைஞ்சிரும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் அவளை வரவேணான்னு சொல்றீங்க? என் நெஞ்சு வலி எல்லாம் சரியாயிடுச்சு ஆகாஷ். இனிமே எதுக்கு தென்றல தொந்தரவு பண்ணிக்கிட்டு? நீ அவளை அவ வீட்லயே டிராப் பண்ணிடு. நீ இங்க அவளை கூட்டிட்டு வராத. இல்ல பாட்டி, நாங்க பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம். ஆகாஷ், நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? அவளை இங்க கூட்டிட்டு வராதேன்னு சொன்னேன். பாட்டி ஆகாஷ், நான் திரும்பவும் சொல்றேன், தென்றலை இங்க கூட்டிட்டு வராத. அவளை அவங்க வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வா. ஆகாஷ் ஓகேன்னு சொல்லுங்க. சரி பாட்டி, நான் தென்றலை அவங்க வீட்லயே டிராப் பண்ணிடுறேன். சரி ஆகாஷ், இப்பதான் நீ என் பேரன். ஆகாஷ் ஏன் வண்டியை திருப்புறீங்க? உன்னை வீட்ல டிராப் பண்ணும்ல? அதெல்லாம் வேண்டாம் ஆகாஷ். நீங்க வண்டிய உங்க வீட்டுக்கே விடுங்க. நான் பாட்டியை பார்க்கணும். என்ன தென்றல், ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? இப்பதானே போன்ல பாட்டி உன்னை வீட்ல டிராப் பண்ண சொன்னதும் நீ சரின்னு சொல்ல சொன்ன. நீ சொன்னதுனாலதான் நான் பாட்டிக்கிட்ட சரின்னு சொன்னேன். இப்போ நீ என்னன்னா பாட்டிய பார்க்க வரேன்னு சொல்ற. பாட்டி என் மேல கோவத்துல இருக்காங்க போல இருக்கு. அதான் என்ன வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் பாட்டிய பார்த்தே ஆகணும். நீங்க காரை நேரா உங்க வீட்டுக்கே விடுங்க. என்ன தென்றல், நான் இப்ப பாட்டிக்கிட்ட என்ன சொல்றது? நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லாமே நேர்ல போய் பாட்டிய பார்த்து பேசிக்கலாம். நீங்க போங்க, கிளம்புங்க. தென்றல், எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. சரி, பாட்டி நீ தான் சமாளிக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம். உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நல்ல வேளை, இப்போதைக்கு தென்றல் இங்க வர விடாம தடுத்துட்டோம். என்ன ஆகாஷ் அதுக்குள்ள வந்துட்டான்? தென்றலை இவ்வளவு சீக்கிரம் டிராப் பண்ணிட்டு வந்துட்டானா? வர வர காரை ரொம்ப ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். கண்டிச்சு வச்சாதான் சரியா. மாதவி, அத்தை, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. நான் தூங்க போறேன். யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்க, சரியா? என்னடி முழிக்கிற? இன்னைக்கு முழுக்க யாரும் என் ரூமுக்குள்ள வரக்கூடாது. என் பேச்ச மீறி யாரையாவது நீ என் ரூமுக்குள்ள அலோ பண்ண, உன்னை தொலைச்சிடுவேன். என்னாச்சு இவங்களுக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாங்க. இப்ப திடீர்னு தலை வலிக்குதுன்னு சொல்லி யாரையும் ரூம்குள்ள விட வேணான்னு சொல்றாங்க. ஓஹோ,
தென்றலை பார்த்ததும் ஆண்டாளுக்கு திடீர் தலைவலி வந்துருச்சா? அத்தை, பாட்டி உள்ள இருக்காங்களா? சரி, நான் பாத்துக்கிறேன். தென்றல், என்ன வந்ததும் வராததுமா பாட்டி எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? எல்லா காரணமா தான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆமா, தென்றல் ஆண்டாள் கிட்ட என்ன முக்கியமான விஷயத்த கேட்க போறா? ஒருவேளை சாரதாவை பத்தின விஷயமா இருக்குமோ? அத்தை, சொல்லுங்க. உள்ளதா இருக்காங்களா பாட்டி? இல்ல, அத்தைக்கு ரொம்ப தலைவலிக்குதான். அதான் ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஆமாமா, நீ போயிட்டு நாளைக்கு வாயேன். இல்ல மாமா, நான் இப்பவே பாட்டியை பார்த்தாகணும். வேண்டாம் தென்றல், அத்தை திட்டுவாங்கம்மா. ப்ளீஸ் அத்தை, என்ன தடுக்காதீங்க. நான் அவங்கள பார்த்தே ஆகணும். தென்றல், தென்றல், தென்றல். சொன்னா கேளுமா. தென்றல், பாட்டி, ஐயோ, இவ ரூமுக்குள்ளேயே வந்துட்டாளா? பதட்டத்துல தாழ் போட மறந்துட்டேனே. பாட்டி எந்திரிங்க. பாட்டி உங்களதான். எந்திரிங்க. தென்றல், அம்மா தான் டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, ஏன்பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ற? வாமா, நாம அப்புறமா பார்க்கலாம், வா. பாட்டி, நீங்க தூங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாலும். எப்படி கண்டுபிடிச்சா இவ? நான் தான் அவளை பார்க்காம திரும்பி படுத்திருக்கனே. எப்படி கண்டுபிடிச்சா? நீங்க டக்குன்னு கண்ணை மூடிட்டா நீங்க தூங்குறீங்கன்னு நான் நம்பிடுவேனா? இன்னும் என் முதுகு பக்கம் தான் நின்னுட்டு இருக்கா. அப்புறம் எப்படி இதெல்லாம் கரெக்டா சொல்றா? நான் உங்க முதுகுக்கு பின்னாடி தானே நிக்கிறேன். அப்புறம் எப்படி நீங்க கண்ணை மூடுறது, கண்ணை திறக்கிறதெல்லாம் கரெக்டா எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கண்ணாடியில உங்க முகம் அப்படியே தெரியுதே. ஷோ, பதட்டத்துல இத பார்க்காம விட்டுட்டனே. பாட்டி, என்ன ஆச்சு பாட்டி? ஏன் இன்னைக்கு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? எந்திரிங்க பாட்டி. அட போடா கிறுக்கு பையல. இவளை கொண்டு போய் உன்னை வீட்டுல விட்டுட்டு வாடானா மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்து நிக்கிறேன். பாட்டி, நீங்க சொன்னதுக்காக ஆகாஷ் இந்த வீட்ல டிராப் பண்றேன்னு காரை திருப்பினாரு. ஆனா நான் தான் உங்களை இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு வண்டியை இங்க விட சொன்னேன். என்ன இவ என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றா. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த போர்வையை விட்டு நான் வெளியில வரமாட்டேன். பாட்டி எந்திரிங்க. பாட்டி எந்திரிங்கன்னு சொல்றேன்ல, எந்திரிங்க. இதுக்கு மேலேயும் சமாளிக்காதீங்க பாட்டி. சாரதா அத்தை என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க.